ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 19 மகாநதி சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க காவேரி வந்து ரூம்ல உட்காந்துருக்கும் போது சாரதா வந்து கங்கா கிட்ட வந்து இப்படி மாத்திரை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுக்குறாங்க. அதை கேட்டோடனே காவேரி ஐயோ நம்மளும் சாப்பிடாம உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு கபோர்டை ஓபன் பண்ணி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து தண்ணி எடுத்துட்டு இருக்கும் போதே சாரதா வந்துடுறாங்க. ஏண்டி இவ்வளவு மாத்திரை கையில வச்சிருக்க, என்ன மாத்திரைடி அப்படின்னே, இல்ல தலைவலிக்குதுமா அப்படின்னே, தலைவலிக்கு இவ்வளவு மாத்திரை சாப்பிட்ற அப்படின்னே சத்தம் கேட்டு கங்கா வந்துடுறாங்க. இப்ப கங்கா கிட்ட சாரதா அந்த மாத்திரைனா பிடிங்கி இது என்னன்னு பாருங்கும் போது காவேரி என்ன சொல்றாங்க, இந்த ஓன் டேப்லெட் மாதிரியே இருக்கா, கபோர்டுக்குள்ள இருந்துச்சுக்கா, நான் அதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், பாட்டி இது கொண்டு வந்து வச்சுக்கும் போல அப்படின்னு. இப்ப சாரதா கேக்குறாங்க, இந்த மாதிரி போன வாட்டி நான் இந்த மாதிரி இது நெஞ்சரிச்சலான்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கினேன்டி, அப்ப நானும் இந்த மாதிரி பிரெக்னென்ட் மாத்திரையா சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. ஒழுங்கா வாங்குற மாத்திரையை ஒழுங்கா சாப்பிடுங்கம்மா, அங்கங்க வச்சுட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காவேரி ஒரு வழியா சமாளிச்சு, இது ஓ மாத்திரையான்னு தெரியலக்கா, நீ பாட்டுக்கு மாத்தி சாப்பிட்றாதீங்க தான், நானே தூர போட்டுறதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு வெளியில ஓடி போய் அப்பா எப்படியோ தப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்புறமா காவேரி மட்டும் கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து தனியா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி விஜய் பிறந்தா அவர் மடியில படுத்துக்கலாம், அவர் குழந்தைய வந்து கை வச்சு பாப்பாருல, குழந்தையோட அசைவனை நம்ம வந்து அவருக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சாமி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு நீ அவரை அனுப்பி விட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து நினைக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து அவரோட ஆதங்கத்தை தான் காவேரி கிட்ட கேக்குறாரு, நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கிற, இந்த மாதிரி வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறா, உனக்கு 2 நாள் டைம் கொடுத்தேன்ல, அது என்னாச்சு அப்படின்னு. இப்ப காவேரி என்ன கேக்குறாங்கன்னா, நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியுதா, இதுல நீங்க கொடுத்த 2 நாள் அவகாசம் எனக்கு ஞாபகம் இருக்குமான்னொடனே, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற, உங்க வீட்டுல உள்ளவங்க தான் முக்கியம்னா எனக்கு என் குழந்தை முக்கியம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து கேக்குறாங்க. ஆனா காவேரி வந்து அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. விஜய் வந்து அப்படியே திட்டுறாரு, அவரால் எதுவுமே பண்ண முடியல. நீ இந்த மாதிரி என்ன வந்து பாட்டி சொன்னதுதான் கரெக்ட், நீ என்னை வந்து வேணான்னு சொல்லிட்டு மதிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து விஜய் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப பார்த்து சாரதாவும் அந்த ஹவுஸ் ஓனர் 2 பேரும் கோயிலுக்கு வராங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் வந்து விஜயும் காவேரியும் பார்த்துட்டு சாரதா கிட்ட வந்து காட்டுறாங்க. காட்டிட்டு, நீங்க தான் அவங்க 2 பேரும் வேணாம் வேணாம் சொல்றீங்க, ஆனா அவங்க 2 பேரும் பாருங்க எங்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி யாருக்கும் தெரியாம அங்கங்க பார்த்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே இப்ப சாரதா போயிடுறாங்க அங்க இருந்து கோச்சிட்டு. இந்த அம்மா என்ன பொண்ணு வாழ்க்கை இப்படி கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இங்க விஜய் வந்து காவேரி கிட்ட என்ன சொல்றாருன்னா, பாட்டி சொல்றதுதான் கரெக்ட், நீ என்னை மதிக்கவே மாட்டேங்கிற, இனிமே நீ இருக்கிற பக்கம் கூட நான் வரவே மாட்டேன், இப்ப கூட நான் ஒன்னும் பார்க்க வரல, நீ அங்கங்க சுத்திட்டு வந்தியே, என் குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கதான் வந்தேன்னு சொல்லிட்டு விஜய் கோவத்துல பேசிடுறாரு. காவேரி அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, பாட்டி வந்து இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பேப்பரை வந்து விஜய் காவேரி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்பனா என்னன்னு சொல்லும்போது, இது வந்து விவாகரத்து பேப்பர், உனக்கும் விஜய்க்கும் இன்னைக்கு இனிமே எதுவுமே இல்லை அப்படிங்கறதுக்காக விவாகரத்து பேப்பர்னோடனே வீட்டுல எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.